Hello students, இன்னைக்கு உங்களோட கவிதை பேழையில நம்ம பார்க்க போறது ஒரு ப்ரோஸ் ஒரு பாடம் 10th standard உடைய யூனிட் 6ல இருந்து the last lesson written by Alphonse Daudet. So before we know what is in the lesson, let us see about the author. Alphonse Daudet, he is a French novelist and a short story writer. So he is a French novelist and a short story writer. ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர். He is a former school teacher. ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து எழுதுறதுக்காகவே அந்த வேலையை அவர் விட்டார். He became a journalist and the collection of his poems is named as Les Amoureuses. Les Amoureuses அப்படிங்கிற பேரில் ஒரு கவிதை தொகுப்பு அவர் வெளியிட்டிருக்கார். And before we see what is in the lesson, அந்த லெசனோட நேமே பாருங்க, the last lesson, கடைசி பாடம். இந்த நேமை பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் புரியும். என்ன அப்படின்னா, something is going to end. ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்றது நமக்கு புரியும் இல்லையா? ஸோ இந்த பாடம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமில் நடந்த ஒரு கதை அப்படின்னா, ஃப்ராங்கோ ப்ரூஷியன் வார், ஃப்ரான்ஸுக்கும் ப்ரூஷியாவுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போரில் ப்ரூஷியா வின் பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸ் வந்து தோற்று போயிடுறாங்க. அப்போ நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் த லாஸ்ட் லெசன். So let us see what is important of the Franco-Prussian War. So Franco-Prussian War நடக்கும்போது France was ruled by Bismarck. Bismarck பிரான்ஸா ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. And Prussia அப்படிங்கிற பேரு நமக்கு புதுசா இருக்கலாம், but Prussia is Germany, Poland and parts of Austria. Germany, Poland, ஆஸ்திரியாவினுடைய சில பகுதிகள், இது மொத்தமா சேர்ந்த நாடு தான் Prussia. And in that war, Franco-Prussian warல Prussians defeated the French. ப்ரூஷியன்ஸ் பிரெஞ்சு அந்த ஆர்மியை தோற்கடிச்சிடுறாங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அல்சேஸ் அண்ட் லொரைன் வேர் கான்குவயர்ட் பை த ப்ரூஷியன்ஸ். அல்சேஸ் லொரைன் அப்படின்னு சொல்லப்படுற இரண்டு இடங்கள் மட்டும் ப்ரூஷியன் ஆர்மியினால கைப்பற்றப்படுது. நாட் ஓன்லி த டெரிட்டரி வாஸ் அக்வயர்ட், பட் த கல்ச்சர், லாங்குவேஜ் ஆல்சோ வாஸ் டாமினேட்டட், ஜஸ்ட் அ வே டு டேக் தேர் ஐடென்டிட்டி. ஸோ ஒரு வாரில், ஒரு போரில் தோற்கடிக்கப்படும் போது அவங்களுடைய நாடு அப்படின்னா அவங்களுடைய நாட்டை மட்டும் அவங்க கைப்பற்றுறது கிடையாது, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரம், ஸோ அந்த அவங்களுடைய அடையாளத்தையே அழிக்கிற அளவுக்கு தான் வந்துட்டு ஒரு கான்குவயரிங் வந்து இருக்கும் எப்போவுமே. ஸோ நம்மளுடைய மொழி, கலாச்சாரம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடையாளம் இல்லையா? அந்த ரெண்டு அடையாளமுமே போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த நாட்டை சேர்ந்தவங்களாவே இருக்க மாட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவு த ட்ரையம்ஃபிங் பீப்புள் தே டிஃபீட் த டிஃபீட்டர்ஸ். ஸோ அவங்க பாருங்க, தோற்கடிக்கப்பட்டவங்களை இன்னமும் தோற்கடிக்கிறாங்க. நீங்கள் யூ ஜஸ்ட் லூஸ் த வார், நீங்கள் வந்து அந்த போரை மட்டும் தோற்கல, யூ லூஸ் யுவர் லாங்குவேஜ், யூ லூஸ் யுவர் கல்ச்சர், யூ லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. தட் மீன்ஸ் வி ஆர் நத்திங். ஸோ பாருங்கள், அந்த ஒரு மென்டலி நம்மளை வந்து டிஃபீட் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு வாரில். ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன் தேர் இன் ஃப்ரெஞ்ச். ஸோ அல்சேஸ்லேயும் லொரைன்லேயும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் இந்த கதை நடக்குது. அண்ட் திஸ் லெசன் இஸ் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் அ ஸ்கூல். ஸோ ஒரு கல்ச்சர், ஒரு லாங்குவேஜ் தொலையுது அப்படின்னா ஸ்பெஷலி எஜுகேஷன் சிஸ்டம் வில் டெஃபினெட்லி கெட் அஃபெக்டட். அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு கதையில் இருந்த ஒரு ஹீரோ இருக்கணும் இல்லையா? அண்ட் வி ஹாவ் அ லிட்டில் ஹீரோ, ஃப்ரான்ஸ். நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஹீரோ இருக்காங்க, அவங்க பேர் ஃப்ரான்ஸ். இங்கே நமக்கு கதை சொல்லி நரேட்டர் அவங்க தான். ஸோ த நரேட்டர் ஃப்ரான்ஸ் இஸ் அ யங் ஸ்கூல் கோயிங் பாய். ஸோ ஸ்கூல் போய்கிட்டு இருக்க ஒரு சின்ன பையன் தான் ஃப்ரான்ஸ். ஹி வாஸ் அஃப்ரைட். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹி வாஸ் லேட் டு ஸ்கூல். வழக்கம் போல் அவன் அன்னைக்கும் லேட்டாக தான் போகிறான். அண்ட் ஆல்சோ அன்னைக்கு தெர் இஸ் கோயிங் டு பி அ டெஸ்ட் ஆன் பார்ட்டிசிபிள்ஸ். ஸோ பார்ட்டிசிபிள்ஸில் அவங்களுடைய டீச்சர் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறதா இருக்காங்க. பட் ஹி வாஸ் அஃப்ரைட் தட் ஹி இஸ் நாட் ரெடி ஃபார் த டெஸ்ட். அவன் அந்த டெஸ்ட்டுக்கு அன்னைக்கு படிக்கவே இல்லை. ஸோ அதனால் அவன் பயப்படுறான், நம்ம லேட்டாக போகிறோம், ஆல்சோ டெஸ்ட்டுக்கும் நம்ம படிக்காமல் போகிறோம், டீச்சர் நம்மளை பனிஷ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவன் பயப்படுறான். He was scared more of being scolded. ஸோ எங்கே திட்டிடுவாங்களோ, நம்மளை பனிஷ் பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டே தான் போகிறோம். பட் he also think of another option to escape. அது மட்டும் இல்லை, சரி இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம்? யூஸ்வலாக இது நம்ம எப்போவுமே பார்த்துருப்போம், டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்டா உடனே ஒரு காரணம் சொல்லுவோம், டீச்சர் அப்படி டீச்சர், டீச்சர் இப்படிங் டீச்சர்னு ஒரு காரணம் சொல்லுவோம். ஸோ இங்கே ஃப்ரான்ஸுக்கு கூட நிறைய காரணம்லாம் இருக்குது. ஸ்கூலுக்கு போகாமே இருந்துடலாமா, ஸ்கூலை மிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊர் சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம், அப்படிலாம் கூட அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. enjoying the chirping of birds on trees and the noise of the Prussian soldiers drilling. ஸோ சுற்றி நடக்கிற விஷயங்களை ரசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் அழகான அந்த பறவைகளின் ஒளியோட
இன்னொரு பக்கம் அந்த ப்ரூஷியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு இடமா வந்துட்டு அவங்க வந்து ஆக்குபை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரசிச்சுட்டே நாளை ஓட்டிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் somehow he overcame the temptation. ஸோ இருந்தாலும் இல்லை நம்ம ஸ்கூலுக்கே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ ஆன் த வே டு his school he saw a place named town hall. ஸோ அந்த ஊரில் டவுன் ஹால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு புல்லட்டின் போர்டு இருக்குது. This word bulletin board is actually an American English word. Bulletin board அப்படிங்கிறது ஒரு American English word. It means notice board. நம்ம notice board அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு bulletin board வந்து அந்த டவுன் ஹாலில் வச்சுருக்காங்க. Why is it so important அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போர் தொடங்கினதுலேருந்து என்னெல்லாம் நியூஸ் வந்திருக்கோ, whether it is a good news or bad news, whatever it is, the news about the war is to be put upon the board. ஸோ போர் குறித்த அனைத்து தகவல்களும் அவங்களுக்கு அந்த போர்டில் தான் போடப்படுது for the past 2 years. Just think of a country which is under the war for 2 years continuously. கண்டினியூஸாக 2 வருடங்கள் போரிட்டு இருக்க ஒரு நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. And the news about the war has become very normal. ஸோ நியூஸ் வந்து 2 வருஷமா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குங்கும்போது எந்த ஒரு நியூஸும் அவங்கள வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணிடாது. And hurried past. ஸோ அவன் வந்து ரொம்ப வேகமாக அந்த இடத்த தாண்டி போகும்போது there was a blacksmith on the town hall. அந்த டவுன் ஹாலில் ஒரு blacksmith அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இரும்படிக்கிற கொல்லர்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஊர்லலாம். ஸோ there was this blacksmith who is standing with his apprentice. அவங்க கூட வேலை செய்கிற ஒருத்தரோட அந்த டவுன் ஹாலில் இருக்க புல்லட்டின் போர்டு முன்னாடி நின்று பார்த்துட்ருக்காரு. அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கும்போது he called France. எங்கே இவ்வளோ சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகிறேன், நீ வா கொஞ்ச நேரம் இங்கே வா அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் அவர் கூப்பிடுறாரு. ஃப்ரான்ஸ் என்ன நினச்சிக்கிறான், வழக்கம் போல இவர் நம்மளை கிண்டல் பண்ணுறாரு, ஹீஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ அப்படின்னு நினச்சிட்டு இல்லை நான் ஸ்கூலுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ ஆன் ஹிஸ் வே he already visited the town hall விசிட் பண்ணிட்டாங்க. பட் he didn't notice what the news is. அங்கே என்ன நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்காமே அவங்க ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. யூஸ்வலாக அவங்க ஸ்கூலுக்குள்ளே வரும்போது, ஒரு ஸ்கூல்னால் எப்படி இருக்கும், ரொம்ப சத்தமாக இருக்கும், டீச்சர்ஸ் சொல்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க, பெஞ்சை தட்டுவாங்க. ஸோ இட் would be noisy, right? ஸோ அவங்களோட யூஷுவல் கிளாஸ் ரூமும் அப்படி தான் இருக்கும். there will be great bustles and lessons repeated in unison and the teacher rapping the table with the rod. Yes? ஸோ அந்த ரூலர் அவங்க டீச்சர் தட்டிட்டு இருக்க சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். பட் அந்த கமோஷன்லேயே ஸோ ஃப்ரான்ஸ் என்ன நினைக்கிறான், அந்த ஆரவாரத்துக்கு நடுவில் we will get into the class unseen. நம்ம எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக கிளாஸ்க்குள்ளே போய் உட்காந்துடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. பட் when he entered the school, it is totally unusual. ஆனால் ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சதுன்னு தான் அவங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. எப்பவும் இருக்க மாதிரி ஸ்கூல் அன்னைக்கு சத்தமாகவே இல்லை. இட் இஸ் டோட்டலி சைலண்ட் லைக் அ சண்டே மார்னிங். ஒரு சண்டே மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸே இல்லை அப்படின்னா ஸ்கூல் எப்படி இருக்கும், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. ஸோ ஹிஸ் பிளான் வாஸ் ஃபெயில்டு. ஸோ யாருக்கும் தெரியாமல் சத்தத்தில் உள்ளே போய் உட்காந்துடலான்னு பிளான் பண்ணாங்க இல்லையா, அந்த பிளான் இஸ் அ பிக் ஃபெயில்யூர். பட் he felt very blush, he felt ashamed. எல்லாரும் முன்னாடியும் லேட்டாக வந்து கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு அவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க. ஸோ ஆல்சோ அது மட்டும் இல்லை, அவங்க மாஸ்டர் மிஸ்டர் எம் ஹேமல், ஸோ அவர் கையில் ஒரு பெரிய தடியோடு இருக்கார். சரி நமக்கு இன்னைக்கு கன்ஃபார்மாக அடி விழப்போகுது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க. பட் தட் டே வாஸ் அன்யூஷுவல் as I said earlier. அன்னைக்கு நாளே ரொம்ப அன்யூஷுவலாக இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, எல்லாமே அன்னைக்கு அன்யூஷுவலாக தான் இருந்தது. பிகாஸ் எம் ஹேமல், அவங்க டீச்சர் ஹேமல், he didn't ask him why you're late, what is the reason. He didn't ask him anything. He just showed him a seat, go and sit. ஸோ அவர் எப்போவுமே அவங்கள வந்து ஏன் லேட்டாக வந்தேன்னு திட்டுவார், காரணம் கேட்பார். அன்றைக்கி அவர் எதுவுமே கேட்கல, அவர் போய் அமைதியாக உன் பிளேஸில் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. he felt it strange. அவனுக்கு அது ரொம்ப புதுசாக இருக்குது. என்னாச்சு சாருக்கு, சார் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு அவனுக்கு ஒரு புதுசாக இருக்குது அந்த விஷயம். he feels very strange. And also he noticed something, that is teacher's special dress. அவங்க சார் அன்னைக்கு ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. இட் வாஸ் த ட்ரெஸ் he used to put on inspection days. ஸோ ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, இல்லை இன்ஸ்பெக்ஷன் நடக்குது அப்படின்னா அன்னைக்கெலாம் தான் அவங்க சார் அந்த ட்ரெஸ்ஸை போடுவார். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரெஸ். ஸோ இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு அப்படின்னு இவனுக்கு ரொம்ப அன்யூஷுவலாகவும், அதே சமயத்தில் எல்லாரும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. யாருமே வழக்கம் போல் இருக்கக்கூடிய அந்த ஆரவாரம், அந்த சந்தோஷம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இவன் அதை பற்றி யோசிச்சுட்டு இவனோட பிளேஸில் போய் உட்காரான். And also he noticed another thing. இன்னொரு விஷயம் அவன் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, another unusual thing. அவங்க கிளாஸோடைய லாஸ்ட் பெஞ்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிக வயதானவர்கள்லாம், சீனியர் வில்லேஜ் மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க.
ஸோ அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன் ஓல்ட் ஹவுசர் அப்படின்னு பெயர் சொல்லப்படுற ஒருத்தர். அவர் வந்து அவருடைய டிஸ்கிரிப்ஷன் அவரை வந்து விவரிக்கிறாங்க. எப்படி விவரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 cornered hat அவர் போட்டிருக்காரு, மும்முனையுள்ள ஒரு தொப்பி அவர் போட்டுட்டு உட்காந்துருக்காரு. அண்ட் another retired mayor is also present there and a postmaster. ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில முக்கியமானவங்க, சில வயதானவர்கள் அவங்க கிளாஸோட லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. அண்ட் எவ்ரிதிங் ஃபீல்ஸ் ஸோ ஸ்ட்ரேஞ்ச் டு ஃப்ரான்ஸ் அண்ட் எவ்ரிபடி லுக்டு சேட் ஈவன். இது எல்லாமே அவனுக்கு புதுசாக இருக்குது. இது எல்லாத்தோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. இட் இஸ் நாட் த யூஷுவல் கிளாஸ் ரூம், இட் இஸ் நாட் த யூஷுவல் ஸ்கூல் ஃபார் ஹிம். அண்ட் it is that time the teacher started the class. M. Hamel வந்து அப்போ தான் ஒரு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஃப்ரான்ஸ் he is noticing all the things around. அவனை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் நோட் பண்ணிகிட்டே இருக்கான். the old houser sitting at the back, பின்னாடி உட்காந்துட்டு இருக்க அந்த ஹவுசர் அவர் என்ன பண்ணுறாரு, கையில் ஒரு ப்ரைமர் அப்படின்னா நம்ம வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம். அந்த பேசிக்கான எழுத்துக்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பாடு, அதுதான் ப்ரைமர். ஸோ அவர் ஒரு ப்ரைமரை எடுத்து அவருடைய கண்ணாடிலாம் போட்டுட்டு அதை ரெடியாக படிக்கிற மாதிரி அவர் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஃப்ரான்ஸ்க்கு வந்து எதுவுமே புரியல. ஹி வாஸ் டோட்டலி பசில்ட். வாட் இஸ் கோயிங் ஆன் அரவுண்ட் ஹியர்? ஹீ ஃபீல்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். அண்ட் தட்ஸ் த டைம் ஹி கெட் டு நோ த ரீசன். எம் ஹேமல் அவங்களுடைய சார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க தட் த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் மே நோ லாங்கர் பி டாட் இன் ஸ்கூல்ஸ். இனி வரும் காலங்களில் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜையே நமது பள்ளிகளில் கற்றுத்தர போகிறதில்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு. பிகாஸ் த ப்ரூஷியன்ஸ் தே ஒன் த வார். ஸோ ப்ரூஷியன்ஸ் வந்து அந்த வாரை வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இனி அவங்களுடைய தாய்மொழி தான் நமக்கும் கற்பிக்கப்பட போகுது. இனி வந்து நம்மளுடைய தாய்மொழியை நம்ம கற்க போகிறதில்ல அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை அவர் அவங்க முன்னாடி வைக்கிறார். அண்ட் அ ஜெர்மன் டீச்சர் ஹூ இஸ் கோயிங் டு டீச் தெம் ஜெர்மன். அவங்களுக்கு இனி ஜெர்மன் லாங்குவேஜ் தான் அவங்களுடைய தாய்மொழியாக இருக்க போகுது. அதுக்கு ஜெர்மன் டீச்சர் ஒருத்தர் வரணும் இல்லையா? தட் பர்டிகுலர் பர்சன் இஸ் கோயிங் டு அரைவ் த நெக்ஸ்ட் டே. அடுத்த நாள் அந்த புது ஜெர்மன் டீச்சர் வரப்போகிறாங்க. அண்ட் எம் ஹேமல் இஸ் கோயிங் டு ரிட்டையர். எம் ஹேமல் அங்கிருந்து கிளம்ப போகிறார். ஸோ ஹி ஹாஸ் பீன் டீச்சிங் த ஸ்டூடெண்ட்ஸ் 40 years, நியர்லி 40 years அந்த ஸ்கூலில் அந்த குழந்தைகளுக்கு அவர் ஃப்ரெஞ்ச் மொழி கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அண்ட் நவ் ஹி அண்டர்ஸ்டுட் வை த அன்யூஷுவல்னஸ். ஏன் வந்து அந்த அன்யூஷுவல் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது, அந்த ஆம்பியன்ஸ் அன்யூஷுவலாக இருந்தது அப்படிங்கிறது ஃப்ரான்ஸுக்கு புரிய வருது. அண்ட் ஹீ சேட்லி அனௌன்சஸ், எம் ஹேமல் சேட்லி அனௌன்சஸ் தட் மஸ்ட் பி த லாஸ்ட் கிளாஸ் இன் தட் ஸ்கூல். அந்த பள்ளியில் அவருடைய கடைசி வகுப்பு, கடைசி பாடம் அன்னைக்கு தான் அப்படின்றத அவர் அனௌன்ஸ் பண்ணுறார். அண்ட் திஸ் இஸ் வென் ஃப்ரான்ஸ் ஃபெல்ட் வெரி பேட் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஸோ ஃப்ரான்ஸுக்கு இதை கேட்ட உடனே இனி ஃப்ரெஞ்சு படிக்க போகிறதில்ல அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய விஷயங்களுக்காக அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ ஹி வாஸ் ஷாக்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் ஆஃப் த நியூஸ். அண்ட் நவ் ஹி கெட் டு நோ வாட் ஹஸ் பீன் புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்ட். அந்த புல்லட்டின் போர்ட், டவுன் ஹாலில் புல்லட்டின் போர்டில் என்ன நியூஸ் இருந்தது அப்படிங்கிறது அவனுக்கு இப்போ தான் புரிய வருது. அண்ட் ஹி ஆல்சோ ரெக்ரெட்டட் ஃபார் நாட் பேயிங் அட்டென்ஷன் டு கிளாஸஸ் பட் இன்ஸ்டெட் hunting birds eggs and playing in the rivers are. ஸோ இவ்வளோ நாளாக கிளாஸை ஒழுங்காக கவனிக்காமல் இப்படியே விளையாடிட்டே ஆத்தங்கரையில் விளையாடவும், பறவைகளுடைய முட்டைகளை வச்சுட்டு விளையாடவும், இப்படியே விளையாடிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம், ஃப்ரெஞ்சை கற்றுக்காமல் போயிட்டோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது. ஹீ ரெக்ரெட் ஃபார் வாட் ஹீ ஹாஸ் டன் ஆல் தீஸ் டேஸ். அண்ட் புக்ஸ் that seem to be an unwanted burden so far. ஸோ இது வரைக்கும் அந்த புக்ஸை பார்த்தாலே அப்பா இந்த வெயிட்டை யாருடா தூக்கி சுமக்கிறது அப்படின்னு அவன் நினச்சிட்டே இருப்பான். ஆனால் இன்னைக்கு அந்த புக்ஸ் தான் இட் லுக் லைக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் whom he could never leave. நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போக சொன்னால் நமக்கு என்ன மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப வலியாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு அந்த புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு அவன் தனக்குத்தானே நிறைய கொஷின்ஸை கேட்டுக்கிறான். ஸோ a change in attitude. ஸோ he has a very very good change. ஸோ அது வந்து ஒரு நல்ல மாற்றம் தான் அவனுடைய ஆட்டிடியூடில். பட் இட்ஸ் பீன் வெரி லேட். ஸோ அந்த ஆட்டிடியூடுன்னு அந்த அவனுடைய மனநிலை மாற்றம் வந்தது கூட ரொம்ப லேட்டாக, ரொம்ப தாமதமாக தான் வந்திருக்கு. இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் நவ். அண்ட் நவ் வாட் ஹேப்பன்ஸ் இன் த கிளாஸ் நெக்ஸ்ட் இஸ், இந்த மனநிலை அங்கே இருந்த எல்லாருக்கும் இருக்குது. அண்ட் நவ் ஹி அண்டர்ஸ்டுட் வை ஹேமல் இஸ் நாட் கெட்டிங் ஆங்க்ரி வித் ஹிம். ஏன் சார் வந்து நம்ம லேட்டாக வந்ததுக்கு கோபப்படலை அப்படிங்கிறது இப்போ தான் அவனுக்கு புரியுது. ஸோ இவ்வளோ நாளாக சாருக்கு வந்து கோவம் மட்டும்தான் வரும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். ஸோ ஹி கன்சிடர் எம் ஹேமல் ஆஸ் அ ஷார்ட் டெம்பர்ட் பர்சன், ரொம்ப கோவப்படுவார் அப்படி தான் அவனுக்கு சாரை தெரியும். ஆனால் இப்போ தான் அவனுக்கு புரியுது. ஸோ வை ஹி ஹாஸ் ட்ரெஸ்ட் தட் வெல், வை த வில்லேஜ் மேன் ஹாஸ் கம் டு த கிளாஸ், பிகாஸ் இட் இஸ் ஆல் டு ஹானர் ஹிம், டு ரெஸ்பெக்ட் அ பர்சன் ஹூ சேவ்ட் 40 years in that school.
இன்னைக்கு ஏன் அவர் ரொம்ப நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தார், ஏன் அவர் கோபமே படலை, ஏன் அந்த வில்லேஜ் பீப்புளெலாம் வந்து ரொம்ப சோகமாக லாஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க, ஏன் கிளாஸ் இவ்வளோ அமைதியாக இருந்தது, இந்த எல்லா கேள்விக்கும் அவனுக்கு விடை கிடைச்சது. 40 வருடங்கள் அந்த பள்ளியில் அந்த மாணவர்களுக்கு ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியரை கௌரவிப்பதற்காகவும் மரியாதை செலுத்துறதுக்காகவும் எல்லாரும் வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். நாட் ஓன்லி ஃப்ரான்ஸ் பட் ஆல்சோ த வில்லேஜ் மென் தே ரிப்பன்ட் ஃபார் நாட் லேர்னிங் தியர் மதர் டங் ஃப்ரெஞ்ச் இன் தேர் ஏர்லி லைஃப்ஸ். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஃப்ரான்ஸுக்கு மட்டும் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை, அங்கே உட்கார்ந்துருந்த அந்த வயதானவர்களுக்கும் கூட இவ்வளவு நாளாக நம்ம ஃப்ரெஞ்சை சரியாக கற்றுக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு வருது. பிகாஸ் எந்த ஒரு விஷயமும் நம்ம கையில் இருக்கும்போது அதோட வேல்யூ நமக்கு தெரியவே தெரியாது. ஒன்ஸ் வி கெட் டு நோ தட் வி ஆர் கோயிங் டு லூஸ் இட், அதை வந்து நம்ம தொலைக்க போகிறோம் அவ்வளோதான், நாளைக்கு அப்புறம் அந்த விஷயம் நமக்கு இருக்கவே இருக்காது அப்படிங்கும்போது தான் உண்மையிலே அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஒரு சாதாரண பொருளுக்கே நம்ம அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம். பட் ஜஸ்ட் திங்க் ஆஃப் அவர் ஐடென்டிட்டி, நம்மளுடைய மொத்த அடையாளமும் அப்படி போகுது அப்படின்னா அப்போ நம்மளுடைய ஆட்டிடியூட் என்னவா இருக்கும். ஸோ அந்த மனநிலையில் தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ தே ஹவ் கம் தேர் டு தேங்க் த டீச்சர் as a next day it would no longer be their country and language. அடுத்த நாளிலிருந்து அந்த ப்ரூஷியன் ஆர்மி அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸையும் அவங்களுடைய அனைத்து விஷயங்களையும் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த நாளிலிருந்து அந்த நாடு அவங்களுடையது இல்லை, அந்த மொழி அவங்களுடையது இல்லை, மொத்தத்தில் அவங்களுடைய அடையாளமே இல்லாமல் போகுது. ஸோ இந்த கடைசி பாட வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு க்ரூஷியல் டைமாக அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஹை டைம் டு தேங்க் அ டீச்சர், இட் இஸ் ஹை டைம் டு ஹானர் அ டீச்சர் அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு அதுதான் கடைசி நேரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் மினிட் அவருக்கு மரியாதை செய்யறதுக்காக. அதனால அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. And now just see அந்த எம் ஹேமலுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். He is as usual in his class but a little soft and silent. அவருக்கு சூழ்நிலைகள் வந்து சரியா புரியுது. அன்னைக்கு அவர் கிளாஸ் எப்படி இருக்கிறாருன்னு பார்ப்போம். M. Hamel called out Franz to recite the participles. ஸோ அன்னைக்கு டெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த பார்ட்டிசிபிள்ஸை சொல்லி ஃப்ரான்ஸ் அவர் கூப்பிடுறாரு. ஃப்ரான்ஸ் he really wished desperately to recite the lesson and please M. Hamel. ஸோ அவன் என்ன நினைக்கிறான், இன்னைக்காவது நம்ம கரெக்டாக இந்த லெசனை சொல்லி சார் மனசில் இடம் பிடிச்சிடணும், சார் வந்து நம்மளை பற்றி பெருமையாக நினைக்கிற அளவுக்கு நம்ம சொல்லிடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். பட் இன் வெயின், இட் ஆல் கோஸ் இன் வெயின் பட் நோ வெயில், பிகாஸ் அவன் அதை சரியாக படிச்சுட்டே வரல. அன்னைக்கு டெஸ்ட்டுக்கு அவன் படிச்சுட்டே வரல. ஸோ ஹி ஃபெல்ட் வெரி அஷேம் டு ஃபேஸ் ஹிஸ் டீச்சர். அவனுக்கு ரொம்ப ரொம்ப அவமானமாக இருக்குது, நம்ம இன்னைக்கு படிக்காமல் வந்துட்டோமே, டீச்சர் முன்னாடி நம்ம நல்ல பேர் எடுக்க முடியலையே, இன்னைக்கு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸை கற்றுக்கலையேன்னு ரொம்ப அவன் he felt shame of himself. But M. Hamel, instead of scolding him, he said, you had realized your mistake but to no avail, because you don't have any opportunity to study French in this school. It has ended. ஆனால் எப்போவும் திட்டுற M. Hamel அன்னைக்கு திட்டவே இல்லை. நீ இவ்வளோ நாளாக படிக்கல, அது தப்பு அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, அது நல்ல விஷயம். ஆனாலும் இனி நீ ஃப்ரெஞ்சை கற்றுக்கிறோம் அப்படின்னு நினச்சா கூட அதை கற்றுக்க முடியாது. பிகாஸ் இட் ஹஸ் எண்டட், முடிஞ்சிருச்சு, இந்த ஸ்கூலில் ஃப்ரெஞ்சினுடைய காலம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறார். அண்ட் ஹூ இஸ் டு பிளேம் ஆஃப் ஆல் திஸ்? இதுக்கு நம்ம யாரை பிளேம் பண்ண முடியும்? A country defeats another country in a war and taking over all its administration along with its culture and language. That is the identity. ஒரு நாடு இன்னொரு நாட்டை போரில் தோற்கடிக்கிறாங்க, அவங்களுடைய நாட்டினுடைய மொத்த வளங்களையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த வளங்களையும் தாண்டி அந்த நாட்டுக்கு ஒரு அடையாளம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம், பண்பாடு, ஒரு இனம், ஒரு மொழி, இதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கான்கர் பண்ணுறது மூலமாக இப்படி ஒரு நாடு இருந்தது அப்படிங்கிறதுக்கான அடையாளமே இல்லாமல் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ ஜஸ்ட் திங்க் ஆஃப், டு வி ரியலி வாண்ட் வார்? உண்மையிலே இந்த போரெல்லாம் அவசியம் தானான்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் ஹியர் ஆல்சோ த சேம் திங் ஹேப்பன்ஸ். M. Hamel, he tries to make France realize, ஃப்ரான்ஸுக்கு புரிய வைக்க அவர் ட்ரை பண்ணுறாரு, that all of Alsace is to be blamed for not serious towards learning. நீ மட்டும் இல்லை, இன்னைக்கு இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு ரெக்ரெட் இருக்குது, நம்ம சரியாக படிக்காமல் போயிட்டோமோ அப்படின்னு ஒரு ரெக்ரெட், ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. அதுக்கு காரணம் இங்கே இருக்க யாரும் கல்வி வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. Now Prussians would make fun of us. என்ன சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. You people are Frenchmen who neither speak or write their own language. நீங்கள் இது வரைக்கும் ஃப்ரெஞ்ச்மென்னு சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கு உங்களுடைய லாங்குவேஜை வந்து எழுத படிக்க தெரியல, இனி நீங்கள் எழுத படிக்கவும் முடியாது அப்படின்னு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. இட் இஸ் our mistake not to learn all these days. ஸோ நம்மளுடைய தாய்மொழியை சரியாக கற்றுக்காம
நம்மளுடைய அடையாளத்தை நம்ம ஒதுக்கி வச்சதனுடைய விளைவு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இது உன்னுடைய மிஸ்டேக் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க எல்லாரோட மிஸ்டேக்கும் தான் அப்படின்னு எம் ஹேமல் அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறார். நாட் ஓன்லி த மிஸ்டேக் ஆஃப் அவர் செல்ஸ் பட் ஆல்சோ த மிஸ்டேக் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ். ஸோ ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னா அவங்களுடைய கல்வியில் வந்து ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூலையும் தாண்டி ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பார்ட் இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்க படிக்கணும், குழந்தைங்க வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நம்ம நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கள வேலைக்கு அனுப்பணும், அவங்க வந்து பணம் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனாலையோ என்னவோ அவங்களுடைய கல்வி மேலே அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய அக்கறை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எம் ஹேமல் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் மேலேயும் ஒரு பிளேமை போட்டுக்கிறார். என்ன அப்படின்னா, நானும் கூட உங்களுக்கு இன்னும் நல்லா பாடம் நடத்தியிருக்கணும், நானும் கூட உங்களுக்கு இன்னும் நல்லா டீச் பண்ணியிருக்கணும். பிகாஸ் அவருக்கு வந்து பசங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவர் பாடங்களையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லி கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு நாள் ஃபிஷிங் போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்கூலுக்கு லீவெல்லாம் விட்டுடுறாரு. அண்ட் நவ் ஹி ஃபெல்ட் வெரி பேட் தட் ஆல் தோஸ் டேஸ் இஃப் ஹி ஹேட் பீன் டீச்சிங் ஃப்ரெஞ்ச் effectively it would have reached the students. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, இவ்வளோ நாள் நம்ம லீவ் விட்ட நாள், நம்ம சரியாக கொஞ்சம் அன்இன்ட்ரெஸ்டடாக நம்ம கிளாஸ் எடுத்த நாள்லலாம் நம்ம சரியாக செஞ்சுருந்தோம்னா ஒருவேளை இந்த பசங்க ஃப்ரெஞ்சை இன்னும் நல்லா கற்றுட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜினுடைய இம்பார்ட்டன்ஸையும் சரி அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸையும் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறார். He says that French is the most beautiful, clearest and logical language. ஸோ இருக்க மொழிகள்லேயே வந்து ரொம்ப அழகான ஒரு மொழி, ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ரொம்ப தெளிவான ஒரு மொழி ஃப்ரெஞ்ச் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒன்லி ஒன் வே டு ஃப்ரீ ஃப்ரம் பிரிசன் ஆஃப் ஸ்லேவரி. ஒருத்தங்க நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க, அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும், சுதந்திரம் அடையணும் அப்படின்னா இஸ் டு காட் தேர் ஐடென்டிட்டி அண்ட் தேர் லாங்குவேஜ். நாம் யார் அப்படிங்கிற அடையாளத்தை நம்ம மறந்துடவே கூடாது. அதை நம்ம மறக்காமல் இருந்தோம் அப்படின்னாலே யாருமே நம்மளை அடிமைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. And guarding our culture and language, guarding our heritage is a tool to fight domination. நம்மளுடைய அடையாளத்தை நம்ம பாதுகாக்கிறதன் மூலமா, நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடை பாதுகாக்கிறதன் மூலமா நம்மளை அடிமைப்படுத்துகிற விஷயங்களை எதிர்க்கிறதுக்கு நம்ம கையில் ஒரு ஆயுதம், அது ஒரு கருவியாக நம்ம யூஸ் பண்ணலாம். And as it is the last day, as he felt that it is the last day, he want to give whatever he knows at a stretch. ஒரு ஒன் ஸ்ட்ரோக்ல வந்து அவர் அன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பற்றி அவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் ஒரு கிராமர் கிளாஸ் எடுக்கிறார். ஸோ ஃப்ரான்ஸ் என்னைக்கும் இல்லாமல் அன்னைக்கு அந்த கிராமர் கிளாஸை ரொம்ப கரெக்டாக லிசன் பண்ணுறான். அன்னைக்கு தான் அவனுக்கு புரியுது ஃப்ரெஞ்ச் எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கு, நம்ம அதை கற்றுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு. ஸோ ஹி வாஸ் வெரி அட்டென்டிவ் அண்ட் ஈவன் எம் ஹேமல் ஹி எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி திங் வித் பேஷன்ஸ். ஸோ என்றைக்கும் இல்லாமல் அன்னைக்கு ஹேமல் கிளாஸை வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப தெளிவாக நடத்துகிறாங்க. அண்ட் ஹி வாண்டட் டு கிவ் ஆல் த நாலேஜ் ஹி ஹேட் அட் ஒன் ஸ்ட்ரோக் பிஃபோர் ஹி லீவ்ஸ். ஸோ அவர் வந்து அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்கார் கண்டினியூஸாக. ஹி வாஸ் டெல்லிங் எவ்ரி திங். அண்ட் ஆஃப்டர் த கிராமர் கிளாஸ் தே ஹேட் அ லெசன் இன் ரைட்டிங். ஸோ கிராமர் கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு ரைட்டிங் கிளாஸ், எழுதி பழகிறதுக்காக ஒரு கிளாஸை வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துட்டு அதில் என்ன எழுதியிருக்கோ அதை பார்த்து அவங்க அப்படியே காப்பி பண்ணணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் அல்சேஸ், ஃப்ரான்ஸ் அல்சேஸ், ஃப்ரான்ஸ் அல்சேஸ். So the country which is no longer theirs, the place which is no longer theirs is in their blood. So எந்த ஒரு நாடு இனி அவங்களோடது இல்லையோ, எந்த ஒரு இடம் இனி அவங்களோடது இல்லையோ அதைத்தான் கடைசி அவங்க எழுதி பழக விரும்புகிறாங்க. So it is just the patriotism that flows in our blood. So இந்த ஒரு தேசப்பற்று வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அன்னைக்கு அந்த கிளாஸ்க்குள்ள அந்த காற்றில் கூட ஒரு தேசப்பற்று இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பிகாஸ் த நோட் புக்ஸ், அங்கே இருந்த பேப்பர்ஸ், த என்டையர் கிளாஸ் எல்லார் மனசுலையுமே வந்துட்டு நம்மளோட ஃப்ரான்ஸ், நம்மளோட அல்சேஸ் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அங்கே இருந்தது. வேற எந்த சத்தமும் கேட்கல. ஒன்லி த பென்ஸ் ரைட்டிங் ஆன் த பேப்பர். அந்த பென்ஸ் அந்த பேப்பரில் எழுதுகிற அந்த கிறுக்கல், அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுது. வேற எந்த சத்தமும் கேட்கல. ஈவன் த இன்செக்ட்ஸ், ஒரு கிளாஸ்க்குள்ள சின்னதாக ஒரு பூச்சியெல்லாம் பறந்து வரும், அதை கூட யாரும் அவங்க கவனிச்ச மாதிரியே தெரியல. ஸோ ஒரு அழகாக ஒரு புறா வந்து பறந்துட்டு அப்படியே போயிடுது. ஃப்ரான்ஸ் அப்போ நினைக்கிறோம், ஸோ புறா கூட வந்து இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் கற்றுக்க வந்திருக்கு நம்ம ஸ்கூலுக்கு லாஸ்ட் டேன்னு சொல்லி, அது கூட கற்றுக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நினச்சிட்டு பின்னாடியே அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது. ஸோ நம்ம எல்லாரையும் வந்து நம்மளுடைய லாங்குவேஜை படிக்கக்கூடாது. ஸோ யூ ஷுட் நாட் லேர்ன் ஃப்ரெஞ்ச், யூ ஷுட் நாட் டாக் ஃப்ரெஞ்ச், யூ ஷுட் நாட் ரைட் ஃப்ரெஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுடைய அடையாளத்தை பறிச்சிருவாங்க. வாட் அபவுட் த பேர்ட்ஸ்? இந்த புறா கிட்ட இருந்து எதை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க? நாளைக்கு அது கத்தும்போது கூட அது கூட ஜெர்மன்ல கத்தணும்னு சொல்லுவாங்களா? ஈவன் இட் ஷுட் சே கூ இன் ஜெர்மன் அப்படின்னு அவன் நினைச்சு பார்க்குறான். ஸோ லாங்குவேஜ் வந்து இட் நேச்சுரலி கம்ஸ் டு ஹியூமன் அண்ட் நாட் டு பி ஃபோர்ஸ்ட் அப்பான். ஒரு மொழி அப்படிங்கிறது
நம்ம கேட்டு அதனுடைய அர்த்தம் தெரியுதோ இல்லையா, ஜஸ்ட் பை இமிட்டேஷன் வி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங். அப்பா அம்மா என்ன பேசுகிறாங்க, சுற்றி என்ன பேசுகிறாங்க, அந்த சத்தங்களை கேட்டு நம்ம பழகியிருப்போம். அண்ட் வி cannot force any language into humans. எந்த ஒரு மொழியையும் வந்து யாருக்குள்ளேயும் நம்ம வந்து திணிக்கவே முடியாது எப்போவுமே. And the Prussians are doing that. Even though he is a little boy, he could understand that. பிரான்ஸ் வந்து ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட ஒரு விஷயத்தை வந்து நம்ம திணிக்க முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. இன் பிட்வீன் த ரைட்டிங் கிளாஸ், ஸோ அந்த ரைட்டிங் கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்போது M. Hamel, he just gazed upon everything in the class slowly, one by one. So he want to fix in his mind how the class appears before he leaves. ஸோ அவர் கிளாஸ் ரூமை சுற்றி பார்க்குறாரு, எதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு அவரோட மைண்டில் அவர் போகிறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்க்குறாரு. So notice the worn out smooth benches and desks and the outside the climbers, everything he's getting fixed in his mind. ஸோ அந்த கிளாஸ் ரூமில் 40 வருஷமாக அவர் பார்த்த அத்தனை மாற்றங்களும் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ he just thinks before he should leave, he want to see the whole classroom with everything in its place. அவர் அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத மனசில் பதிய வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் ஹவு த சிச்சுவேஷன் ப்ரிவைல்ஸ் இன் த கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூமோட சிச்சுவேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் இதோடைய கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். Hope you enjoyed this and thank you children.